ஹாய். வணக்கம். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம ஜான் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஜான் 22வோட கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையில, சில கொஸ்டின்ஸா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதற்கு அடுத்ததுல வந்து அ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டன். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமீபத்தில் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை என்ற வார்த்தை நீக்க பரிந்துரைக்கப்பட்டது? ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ரெக்கமெண்டட் டு ரிமூவ் செக்யூலரிசம் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டியூஷன்? அது இந்த செக்யூலரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை. பர்டிகுலராக இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் அடாப்டட் செக்யூலரிசம். எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடாக இல்லாமல் இந்தியா வந்து தன்னை முன்னிறுத்திக்குது. எடுத்துக்காட்டாக இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு படிக்கிறோன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கான கண்ட்ரி அப்படின்னு தன்னை வந்து சொல்லிக்கிறாங்க. இப்போ இப்படி இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னும், இந்த சைடு இருக்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னும் பிரிச்சிருந்தாங்க. இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பின்னாட்களில் விடுதலை வாங்கி பங்களாதேஷ் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. இந்த பங்களாதேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மதச்சார்பின்மையை நீக்கிடலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபைனல் ஆகல. ஆனாலும் ஒரு பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அதனால ரீசென்ட்லி எந்த கண்ட்ரி வந்து செக்யுலரிசம் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ட்டுனா அது ஆன்சர் இஸ் பங்களாதேஷ். இந்தியா வந்து இந்த செக்யுலரிசம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். அது நெறைய ரீசன் இருக்கு. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, நீங்க வந்து புத்திசம் இந்தியால தான் தோன்றுது. ஜெயினிசம் இந்தியால இருக்கு. ஹிந்துசம் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வராங்க. அதற்கு அடுத்ததுல கிறிஸ்டியானிட்டி பிரிட்டிஷ்காரங்க வராங்க. கிறிஸ்டியானிட்டி வருது. அதுக்கப்புறம் விடுதலை வாங்குறோம். இண்டிபெண்டன்ஸ் அப்போ பார்க்கும்போது, கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மதங்கள் உலக அளவுல பரவியிருக்கு. உலகில் உள்ள எல்லா மதங்களோட ஒரு ஒரு இம்பேக்ட்டும் இந்தியால இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, இந்தியா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான நாடு அப்படின்னு கொண்டு போகாம, மதச்சார்பற்ற நாடு. நம்ம வந்து மதத்த பேஸ் பண்ணி, மதத்தோட ரூல்ஸ் அடிப்படையில இங்க செயல்படுவது இல்ல அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு எடுத்துர்றோம். அண்ட் சிமிலர்லி செக்யுலரிசம் ரிலேட்டடா நெறைய பேசுபொருள் இருக்கு. நீங்க ஆர்டிகிள் 44 பத்தி பேசும்போது செக்யுலரிசம் பத்தி பேசுவாங்க. நெறைய கேஸஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட கேஸஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செக்யுலரிசம் பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்போம். திரும்ப, 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 திரும்ப இந்த வார்த்தைய கேட்டுக்கிட்டே இருப்போம். ப்ரீஆம்பிள்ல செக்யுலரிசம் அப்படிங்கிற வார்த்தை எத்தனாவது அமெண்ட்மென்ட்ல நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு வேணா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே வீடியோல கடைசி கொஸ்டின்ல நான் வந்து ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஸோ அதுவும் கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இல்லையா? இதிலேயே வந்து ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். செக்யுலரிசம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எப்போ வந்து முதல்ல ஆட் பண்ணோம் அப்படின்னு வேணா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சமீபத்தில் வி.கே. சிங் அவர்கள் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றார்? இவர் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா போறாரு. அதை விட மிக முக்கியம் என்னன்னா, இவர் முன்னாள் ராணுவ தளபதி. அப்ப நீங்க இவரோட இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இவர வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ட்டிகுலரா இவரு எந்த மாநிலத்துக்கு வந்து ஆளுநரா போறாரு அப்படின்ட்டுனா, இட் இஸ் மிசோரம். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்ட்டுனா, கன்ஃப்யூஷன்ல மிசோரம மணிப்பூர்ன்னு சொல்லிருவேன். அதனால அது கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதனால அதை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ அப்போ மிசோரம் மாநிலத்துக்கு வந்து இவர் வந்து ஆளுநரா போறாரு. 25த் கவர்னர் ஆஃப் மிசோரம். மிசோரம் மாநிலத்தின் 25வது ஆளுநராக திரு வி.கே. சிங் அவர்கள் வந்து பதவியேற்கிறார். 1987ல 3 மாநிலங்கள் வந்து அ மாநில அந்தஸ்து குடுப்பாங்க. அதாவது யூனியன் டெரிட்டரியா இருந்து மாநிலமானது, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பிரிச்சுட்டு வர்றது அந்த மாரிலாம். அப்படி வந்து 1987ல மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், கோவா 3 வரும். அதுல பர்ட்டிகுலரா மிசோரம் வந்து 1987ல மாநில அந்தஸ்து பெறுது. விச் இஸ் ஸ்டேட் அப்படின்னு அறிவிக்கிறோம். அதுக்கு வரைக்கும் அதுக்கு ஸ்டேட்டுங்கிற அந்தஸ்து இல்ல. ஸோ, அப்ப அதன் பிறகு ஒரு முறையும் ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. அதுல 25வதா வரக்கூடிய ஆளுநர் யாரு அப்படின்ட்டுனா, திரு வி.கே. சிங் அவர்கள் வந்து 25த் கவர்னராக வராரு. அண்ட் இவர் யார ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்ட்டுனா, ஹரிபாபு அ கம்பம்பட்டி அப்படின்னு ஒருத்தர ரீப்ளேஸ் பண்றாரு. அவர் வந்து ஒடிசாக்கு ஆளுநரா போறாரு. இவர் பேரு முக்கியம். அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹெச்ஏஎம்பிஏடிஐ. பிஹெச்ஏஎம்பிஏடிஐ. திரு வி.கே. சிங் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி, மிசோரமோட ஆளுநரா இருந்தவர் யாரு அப்படின்ட்டுனா, திரு ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படிங்கிறவர் இருக்காரு. இப்ப இவர் எந்த மாநிலத்துக்கு போறாரு அப்படின்ட்டுனா, ஒடிசா. இப்போ இந்த மிசோரம் மாநிலத்துக்கு யார் வராங்க? திரு வி.கே. சிங் அவர்கள். ஏன் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன்னா, இவர் முன்னாள் ராணுவ தளபதியா இருந்தாரு. இப்போ வந்து 25த் கவர்னர் ஆஃப் மிசோரமா வராரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சமீபத்தில் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்
இந்தியாவின் வளர்ச்சி வீதம் 2025 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது. இது வந்து ஒரு ஒரு ஃபோர்காஸ்ட். 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு டவுன் தான், குறைவு தான் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் கூட ஃபினான்ஷியல் இயர் 2026, இந்த 5லேருந்து 2026 வரைக்கும் இருக்குல்ல, இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இந்தியாவோட அந்த growth ரேட் வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட அந்த எக்கனாமிக் growth ரேட் எவ்வளோ இருக்குன்னு ஐஎம்எஃப் எவ்வளோ கணிச்சிருந்தாங்க அப்படின்னா, இட் இஸ் 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அது வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே டன். அடுத்தது போயிடலாம். அடுத்த கொஸ்டினை பொறுத்தவரையில், சமீபத்தில் ஒடிசா அரசு எந்த நாட்டுடன் ஃபின்டெக் ஹப் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது? இந்த ஃபின்டெக் ஹப்பில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபின்டெக் அப்படின்னா என்னென்னா, ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி. ஃபினான்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா ஃபின்டெக் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போ ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி, பணமும் டெக்னாலஜியும். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம பணம் வந்து ஜிபேல அனுப்புகிறோம், இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுறோம், இதெல்லாம் டெக்னாலஜியோட இணைக்கப்பட்ட ஃபினான்ஸ். அப்போ ஃபினான்ஸும் டெக்னாலஜியும் சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணியிருக்க வார்த்தை தான் ஃபின்டெக். இந்த ஃபின்டெக் ஹப் உருவாக்குறதுக்காக ஒடிசா அரசு எந்த நாட்டோட ஒப்பந்தம் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணுறாங்க? அதான் கொஸ்டின். இதற்கு ஆன்சர் வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்ட்டுனா ஜிஎஃப்டிஎன், குளோபல் ஃபினான்ஷியல் குளோபல் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ குளோபல் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க், ஜிஎஃப்டிஎன், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லைக் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட. அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஒடிசா கவர்மெண்ட்டோட, இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, ஒடிசா மாநில அரசோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஃபினான்ஸையும் டெக்னாலஜியும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஒடிசாவில் ஊக்குவிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டுனா, 2047க்குள்ளே இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு மோட்டோ இருக்குது. என்னது? இன்சூரன்ஸ் ஃபார் ஆல். இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பிளான் இருக்குது. அது என்னென்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதையும் ஊக்குவிக்கிறதுக்காக இன்சூடெக், அதானே இன்ஷோர்டெக், இன்ஷோர்டெக் அப்படின்னு ஒரு கான்செப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபேக்ட் என்னென்னா, டிஜிட்டலாக எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போய் சேர்ற மாதிரி வேலை செய்கிறது. ஸோ அப்போது 2047க்குள்ளே இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்தியாவோட அந்த அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுங்கிறதுக்காக சிங்கப்பூரை சேர்ந்த ஜிஎஃப்டிஎன் அப்படிங்கிற நிறுவனமும் ஒடிசா கவர்மெண்ட்டும் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட்டில் ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை, ஃபின்டெக்கை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஷோர்டெக் அப்படின்னு சொல்லப்படுற இன்சூரன்ஸை டெக்னாலஜியோட சேர்த்து ஊக்குவிக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் கொஸ்டின். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா என்ன இருக்கும் அப்படின்ட்டுனா, இப்போ வந்து இந்த சிங்கப்பூரோட ஹிஸ் எக்ஸலன்ஸ் மிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் படிப்பீங்க. இவர் தான் அவர். இவர் வந்து ஒரு தமிழ் பேர் வச்சுருப்பார் இல்லையா? நீங்கள் வந்து அந்த நேமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சொல்லணும் போல தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டாக எடுத்து கூட தெரியல. அவங்க அப்பா பேர் எழுதி வச்சுருந்தேன். அது வந்து அவரோட பேரை நான் இதில் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஓகே, சிங்கப்பூரோட அந்த பிரசிடெண்ட், அவரோட பேர் வந்து தர்மன் சுந்தரம் இல்லையா? தர்மன் சண்முக சுந்தரம், கரெக்ட். தர்மன் சண்முக சுந்தரம் அவரோட பேர். இவர் தான் அவர். ஸோ அப்போ தர்மன் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து தமிழ் பேர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க வேண்டாம். இப்போது ஒடிசாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் கொஸ்டின். சரி, ஓகே டன். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டினில் வந்து சமீபத்தில் எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தாக்கப்பட்டது? ரீசென்ட்லி த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் விச் கண்ட்ரி வாஸ் அட்டாக்டு. இதில் என்னென்னா, துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று அந்த ஜட்ஜி 2 பேரை வந்து சுட்டுருவாங்க. இவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இருந்து அந்த அட்டாக்ல இறந்த 2 ஜட்ஜ் எந்த நாட்டில் அப்படின்னா, இட் இஸ் ஈரான். ஈரான் தானே? ஈரான் தான். ஈரானோட கேபிட்டலில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டு, இப்போ இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான கேஸை, நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்க ஒரு ஜட்ஜை ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கோர்ட்லேயே வச்சு, வேறு இடத்துலனா கூட இல்லை, கோர்ட்லேயே வச்சு வந்து சுட்டுறாரு. அந்த மாதிரி இருந்தால் அது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகும்? ஆல் இந்தியா லெவலில், இந்தியாவுக்குள்ளே பெரிய நியூஸ் ஆகிறத தாண்டி உலக அளவில் அது எவ்வளோ முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கும்ல. அது மாதிரி அந்த ஈரான் நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டில்
நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருந்த 2 ஜட்ஜஸை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொஸ்டினாக கேட்குறோம். எந்த நாடு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். இட் இஸ் ஈரான். இந்த பக்கம் எல்லா ஊர்லேயும் சண்டை போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் விட்டுருங்க. ஈரான், இஸ்ரேல், யுக்ரைன் எல்லா பக்கமும் வந்து ஒரு ஒரு இது இருந்தது. இப்போ ட்ரீட்டி கொண்டு வந்துட்டாங்க. மேபி வந்து அதற்கான அந்த போர் நிறுத்த வேலைகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. பேசுவோம். அடுத்த கொஸ்டின். அஞ்சல் துறையில் வந்து ஏஐ வந்து நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு ரீசெண்டாக சொன்ன மாநிலம் எது? அதான் கொஸ்டின். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் ஏஐ டெக்னாலஜி வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த பில்லிங்கு இந்த மாதிரியான அந்த பேசிக் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் பீகார். இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் இயர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஏஐ டெக்னாலஜி இன்டு போஸ்டல் நெட்வொர்க் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னா இட் இஸ் பீகார். பீகாரோட போஸ்டல் சேர்மன் வந்து சொல்லியிருந்தார். அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பீகாருக்கான ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பற்றி பேசியிருந்தார். அண்ட் பிஎம் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது அப்படின்ட்டுனா, ஜவஹர்லால் நேரு அவர்களோட பேரில் இருந்தது. இதோட பேரே என்னதான் அப்படின்ட்டுனா, நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி. நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி இதுதான் பேரே. அதுக்கப்புறம் அது என்னன்னு பேர் மாற்றிட்டாங்கன்னா பிஎம் மியூசியம், பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஸ்கீம் மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு, பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட அந்த முக்கியமான பொருட்கள், லெட்டர்ஸு, அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு, இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு மியூசியம் மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரிலாம் போகுது. இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி இதற்கு ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணவர் வந்து யார் அப்படின்ட்டுனா, சேர்மேனாக அப்பாயின்ட் பண்ணவர் யார் அப்படின்ட்டுனா திரு அதாவது நிருபேந்திர மிஸ்ரா. இவர் தான் வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி. 7வது கொஸ்டின் தானே. அதுக்கு வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் சி. சரி, ஓகே, டன். இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். சமீபத்தில் இந்தியாவும் எந்த நாடும் இணைய பாதுகாப்பு ஒத்துழைப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன? அமெரிக்கா. யூஎஸோட தான் நம்ம வந்து சைபர் கிரைமில் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த சைபர் கிரைமில் நிறைய செக்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்க ஒன்று, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அல்லது ஒரு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டு, நம்ம ரொம்ப காமனாக என்கொயரி பண்ணக்கூடிய இடம் என்னவா இருக்கும்? ட்ரூ காலரில் போய் பார்ப்போம். இந்த நம்பர் வந்து யாராக இருக்குன்ட்டு. ஸோ அப்போ அந்த ட்ரூ கலரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போலீஸ் அப்படின்னு காட்டினாவோ, இல்லை வந்து ஒரு வீடியோ காலில் வராங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக வீடியோ காலில் வரோம் அப்படின்னு வீடியோ காலில் வரும்போது அந்த யூனிஃபார்மோட அந்த செட்டப்போட வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அது உண்மையிலே போலீஸ் அப்படின்னு நம்புறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை பயன்படுத்தி, அதாவது ஹவுஸ்லேயே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை வந்து ஏமாத்துறது. நம்ம வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விளையாட்டாக எடுத்துக்கலாம். அதாவது நம்மளை என்னத்தை போய் ஏமாற்ற போகிறாங்க, நமக்கு இது புரியுது அது இதுன்ட்டு. ஒரு ஒரு இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசில் இருக்க ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒரு 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் வந்திருக்கு. அவர் வந்து இந்த 20 லேக்ஸை வச்சு நம்ம அதை பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று மேபி அவங்களோட சில்ட்ரனுக்கு செலவு பண்ணலான்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு 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 இது வந்து வச்சுருப்பாங்க. இப்போது அவங்கள டார்கெட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து இந்த ஜெண்டர் கேப் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் லிட்ரஸி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்கள வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி சொல்லும்போது, ரொம்ப சிம்பிளா உங்க வீட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்னும் கட்டல. மேபி இந்த ஒரு ஒரு ஓடிபி வரும். அத பார்த்து சொல்லுங்க. அப்பதான் வந்து இதாகும். அந்த மாரிலாம் சின்ன சின்ன ஒரு பல்டி அடிச்சு, ஈஸியா சைபர் கிரைம் வந்து பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம தெளிவா இருக்கோம் அப்படிங்கிறது செகண்டரி. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்டர் பீப்பிள் எந்த அளவுக்கு நீங்க வந்து டிஜிட்டல் லிட்ரஸி குடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ பத்தி எல்லாம் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குது அப்படின்ட்டுன்னா, அமெரிக்காவோட சேர்ந்து இப்போ நீங்க வந்து ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றீங்கன்னா, அந்த பணத்த வந்து திரும்ப உங்க அக்கவுண்ட்டுக்கே கொண்டு வரதுக்கு சேஃபா என்ன மாரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? உண்மையிலேயே நீங்க விக்டிமா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? அந்த மாரியான அந்த டெக்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கிற மாரியான ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க. அண்ட் 2 நாடுகளுக்கு நடுவுல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது, அதுல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, அதுல உடனடியா வந்து தீர்வு காணும். இப்ப YouTube மூலமா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்பன்னா நம்ம டக்குனு வந்து உடனே ஸ்டெப் எடுக்கிற மாரியான அந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான ட்ரீட்டீஸ் தான் 2 நாடுகளும் போட்டிருக்காங்க. நெறைய இருக்கு. சைபர் கிரைம் பத்தி பேசுறதுக்கு. நம்மளே வந்துட்டு இந்த 2 மெயின்ஸ்ல வந்து சைபர் கிரைம் ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறதுலயே வந்து நெறைய வந்து நம்ம இது ரிலேட்டடா பேசியிருப்போம். ஞாபகம் வச்சுப்போம். பேசுவோம். சமீபத்தில் எத்தனை லட்சம் சொத்து அட்டைகள் பிரதமர் மோடி அவர்கள் விநியோகித்தார்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்கீம். அதாவது ஸ்வமித்தா அப்படின்னு சொல்லுவோம். சர்வேயிங் வில்லேஜ் ஏரியாஸ்.
வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி. அந்த இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி என்னன்னா, ட்ரோன்ஸ் மூலமா சர்வே பண்றது. இந்த பிக்சர்லயே நம்ம காட்டியிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அப்போ இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்னா என்ன பண்றோம்னா, நார்மலா நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்சி புக் மாதிரி ஒரு புக் குடுப்பாங்க. நீங்க வண்டி வாங்குனீங்கன்னா, ஒரு பெரிய புக் குடுப்பாங்க. இப்பலாம் வந்து அந்த ஆர்சி புக்லாம் கிடையாது. இப்பலாம் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கார்டு தான் குடுக்குறாங்க. நீங்க புதுசா வண்டி வாங்குனீங்கன்னா, அந்த உங்களோட வண்டி தான் இது அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு தான் குடுப்பாங்க. அந்த கார்டுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேனர் அந்த மாரிலாம் இருக்கும். அத பார்த்து வந்து நீங்க ஓகே. இத ஸ்கேன் பண்ணாவோ, இல்ல இதுதான் ஒரிஜினல் அந்த மாரிலாம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி லேண்டுக்குன்னு சொல்லி இப்ப நம்ம நெறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். பட்டா, சிட்டா, அடங்கல், பத்திரம் இது மாரி நெறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த மெத்தட மாத்தி, குறிப்பா ரூரல்ல கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து தன்னோட வீட்டோட அந்த நிலத்த வந்து யாருக்கு உரிமை என்னங்கிறத ப்ராப்பரா எல்லாம் இது பண்ணி, அந்த உரிமைக்கான அட்டைகள், கார்டா வந்து குடுத்துறது தான் இந்த திட்டம். அண்ட் இந்த திட்டத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் யூசிங் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். சர்வே ஆஃப் வில்லேஜ் ஏரியாஸ் அண்ட் மேப்பிங் மேப்பிங் எம்னா மேப்பிங். சர்வே ஆஃப் வில்லேஜ் ஏரியாஸ், சர்வே ஆஃப் வில்லேஜ் ஏரியாஸ் அண்ட் மேப்பிங் using improvised technology, using improvised technology in village areas. அந்த இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜியா நம்ம என்னத்தை யூஸ் பண்றோம் அப்படின்ட்டுனா, இந்த இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்ட்டுனா, இட் இஸ் ட்ரோன்ஸ். அப்போ ட்ரோன்ஸ் மூலமா மேப் பண்ணி, இந்த ட்ரோன்ஸ் மூலமா வந்து அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பார்டர்ஸை வந்து நம்ம மேப் பண்ணி, ஓகே இதுலேருந்து இது வரைக்கும் உங்களோட நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டாக வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்வமித்த ஸ்கீம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக 12 ஸ்டேட்ஸில் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்தாரு. அதான் கொஸ்டின். 65 லட்சம். ஆப்ஷன் பி. ஆன்சர் அதான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்ட்டுனா, எத்தனை லட்சம் சொத்து அட்டைகள், அதாவது ப்ராப்பர்ட்டி கார்டு. நம்ம வண்டிக்கு வந்து முன்னாடி ஆர்சி புக் வச்சிருந்தோம். இப்போ வந்து ஆர்சி புக் கிடையாது. அதுக்கு பதிலா கார்டு குடுக்குறாங்கன்னு படிச்சோம். அது மாதிரி இப்போ நிலத்துக்கும் கார்டு குடுக்குறாங்க. ஸோ அந்த சொத்து அட்டைகள் எத்தனை லட்சம் குடுத்தாரு அப்படின்னா, 65 லட்சம். எத்தனை மாநிலங்களோட சேர்த்துனா 12 மாநிலங்களோட சேர்த்து. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்ன? ஸ்வமித்தா. சர்வே ஆஃப் வில்லேஜ் ஏரியாஸ் அண்ட் மேப்பிங் யூசிங் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு ஸ்கீம் இது. இப்போ போன முறை குரூப் 2 மெயின்ஸ்ல இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிற வேண்டாம். 65 லட்சம் கார்டு ஆல்ரெடி இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அடுத்து சிங்கப்பூர் பத்தி ஏற்கனவே ஒண்ணு படிச்சிருந்தோம். திரு தர்மன் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து அந்த சிங்கப்பூரோட பிரசிடென்ட்டா இருக்காங்க. தமிழ்ல பேர் இருக்கு. தமிழ்நாட்டுக்காரர் அந்த மாரி. அவரோட ரூட்ஸ் வந்து அவரு தமிழ்நாட்டுக்காரர் இல்ல. லைக் அவரோட ஃபாதர் அவரோட ரூட்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருந்தேன். சரி ஓகே. இப்போதைக்கு சமீபத்தில் இந்தியாவும் எந்த நாடும் தூதரக உறவுகளின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடின. இதுல இங்க ஆன்சர் குடுத்துட்டோம் இமேஜ்ல. அதனால நீங்க வந்து அத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாடோட இந்தியா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா தூதரக உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி எந்த நாட்டோட செலிப்ரேட் பண்ணோம்னா, ஆன்சர் வந்து என்னதுங்க? சிங்கப்பூர். அதாவது இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருக்கவங்க போய் சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப இந்தியால இருக்கவங்க சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு வரும்போது, இந்தியால இருந்து சிங்கப்பூர் போனவங்க இருக்காங்க இல்லையா? அப்ப சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, உடனடியா போய் இவங்க சொல்றதுக்கு சிங்கப்பூர்ல இந்தியாவோட ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டுனா, அ அது வந்து இப்ப நம்ம இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நெறைய இருக்கு. எக்கச்சக்கமான ரிலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து தூதரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப அதுபோல இந்தியால சிங்கப்பூர்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு சிங்கப்பூர் நாட்டோட ஒரு ஆஃபீஸ் ஒண்ணு இந்தியால இருக்கும். அது வந்து சிங்கப்பூர் தூதரகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ, அப்ப அது மாதிரி 2 நாடுகளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா தான், அந்த நாட்டோட தூதரகம் நம்ம ஊர்லயும், நம்ம நாட்டோட தூதரகம் அந்த ஊர்லயும் இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. நேத்து கூட நம்ம பார்த்தோம். ஒரு கொஸ்டின் ஒண்ணு சொல்லியிருந்தோம். அமெரிக்கால வந்து ரீசென்ட்டா எந்த நகரத்துல இந்தியா தன்னோட தூதரகத்த அமைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதேபோல அமெரிக்கா தன்னோட தூதரகத்த பெங்களூர்ல அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒண்ணு குடுத்திருந்தோம். அது கிட்டத்தட்ட சாங்ஷன் ஆகுற மாரி தான் இருக்கு. ஸோ, அப்போ 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ரிலேஷன் இருக்கும் பட்சத்தில, நம்ம நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு ஆள் அனுப்புறதோ, இல்ல அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு ஆள் அனுப்புறதோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே சமயத்தில அந்த நாட்டோட பிரஜைகள் வந்து தன்னோட தன்னோட கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் வாட்டெவர் ஏதாவது இருந்ததுன்னா, அத வந்து போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். இதெல்லாம் தான் இங்க கிடைக்கும். ஸோ, அந்த மாதிரி 60 ஆண்டுகளா தன்னோட தூதரக உறவ ப்ராப்பரா வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவும், சிங்கப்பூரும்
ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த அந்த பரஸ்பரமான ஒரு ஒரு இத வந்து பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு 60 வருஷமா நம்மளோட அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக ஒரு லோகோ ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் அந்த லோகோ. ஸோ 60 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த லோகோ ரிலீஸ் பண்றாங்க. யார் யாரு இத ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அல்லது யார் யார் இந்த இதில இது பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்தியாவோட பிரசிடென்ட் திருமதி திரௌபதி முர்மு அவர்களும், சிங்கப்பூரோட பிரசிடென்ட் ஹிஸ் எக்ஸலன்சி அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்களோட இதில. திரு தர்மன் சண்முக சுந்தரம் அவர்களும் வந்து இந்த லோகோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இந்த லோகோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எந்த கண்ட்ரி 60 வருஷமா தன்னோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ இந்தியாவோட இருக்குன்னு சொல்லி ரீசென்ட்டா லோகோ ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா, இட் இஸ் சிங்கப்பூர். எத்தன வருஷம்? 60 வருஷம். எந்த கண்ட்ரி? இந்தியாவும், சிங்கப்பூரும். லோகோ ஞாபகம் வச்சுக்கணும். யார் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கும், அதேபோல சிங்கப்பூரோட பிரசிடென்ட் திரு தர்மன் சண்முக சுந்தரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லோகோவ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேக்ட் மறந்துறக்கூடாது. அடுத்தது போலாம். அமெரிக்காவில் இந்திய தூதரகம் எங்கு திறக்கப்படும்? ஓ! இப்ப தான் இந்த கொஸ்டினே சொல்றோமா? சரி ஓகே. அமெரிக்காவில் இந்திய தூதரகம் எங்கு திறக்கப்படும்? இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ். 11வது கொஸ்டின் தானே பி. செக் பண்ணிப்போம். 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த ஊர்ல வந்து இந்தியாவோட தூதரகம் ஒண்ணு திறக்க போறாங்க. அந்த எதுக்காகன்னா, இந்தியன் கான்சுலேட் எங்க அங்க எதுக்காக இப்ப வெறும் விசா வழங்குறது அது இருக்குன்னா, இப்ப இந்தியாவுக்கு வரணும்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்லயே போய் அவங்க வந்து அந்த ப்ராசஸ டக்குனு இது பண்ணிக்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்தியாவோட ஒரு தூதரகம் இருக்கும்போது, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட குவாரீஸ அட்ரஸ் பண்றது, அவங்களுக்கு தேவையான கார்டு, இப்போ ஓசிஐ கார்டு அது இதுன்னு ஏதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ட்டுனா டக்குனு வேலை நடக்கும். அதுக்காக அங்க கொண்டு போய் இது பண்ணணும்னு வைக்கிறாங்க. அதே மாரி அமெரிக்காவும் இந்தியால வந்து நெறைய பிரான்ச்சஸ் மாதிரி தூதரங்கள் வைக்கணும் அப்படின்னு ஒரு குவாரி இருக்கு. குறிப்பா பர்ட்டிகுலரா பெங்களூர்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு குவாரி இருக்கு. அது கிட்டத்தட்ட சாங்ஷன் ஆகுற மாரி இருக்கு. சரி ஓகே பேசுவோம். அடுத்து சமீபத்தில் எந்த நாடு 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன்களுடன் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக மாறியுள்ளது? ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ஹஸ் பிகம் த 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வித் மோர் தென் 100 யூனிகார்ன்ஸ்? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷத்துல ரொம்ப அதிகமான ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய நாடு. ஏன்னா புதுசு புதுசா தொழில் தொடங்கலாம்னு சொல்லி ஐடியா வரும். நெறைய தொழில் தொடங்குவாங்க. நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் வந்து டக்கு 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 டக்குன்னு பண்ணிருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அத கன்டின்யூ பண்ண முடியாது. அதுல லாபம் சரியா இருக்காது. பிசினஸ் மேனேஜ்மென்ட் நம்ம கத்துருக்க மாட்டோம். மார்க்கெட்டிங் தெரியாது. கேப்பிட்டல் ஒன்ஸ் அது ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் வந்துட்டு அந்த கேப்பிட்டல்ல கொண்டு வந்து ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டா கூட மறுபடியும் ட்ரை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மாரி நெறைய ரீசன்ஸ்னால வந்து அது ஃபெயில் ஆயிடும். ஸோ அப்ப அது மாரிலாம் இல்லாம, கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல 3வது பெரிய ஸ்டார்ட் அப் அப்படின்னு அறியப்படுறது எந்த நாடு? அதான் கொஸ்டின். ஆன்ஸர் வந்து இந்தியா. அப்ப நமக்கு முன்னாடி யார் 2 பேர் இருக்காங்கன்னா, யுஎஸ் அண்ட் சைனா. இங்க அந்த கம்பேரிசன் குடுத்திருப்பாங்க. இங்க வந்து 1.1 ட்ரில்லியன், இங்க வந்து 624 பில்லியன், இங்க வந்து 112 பில்லியன். மஞ்சள் கலர்ல இருக்கிறது இந்தியா, சிவப்பு கலர்ல இருக்கிறது சைனா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இட் இஸ் அமெரிக்கா. ஸோ இப்ப அமெரிக்கா, சைனா அண்ட் இந்தியா. 3வது இடத்துல 100 யூனிகார்ன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு வேல்யூ இருக்கு. சம் குரோர்ஸ். எனக்கு அந்த வேல்யூ சரியா தெரியல. ஐ திங்க் 100 குரோர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. தப்பா சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்து கூட அத சரி பண்ணிக்கோங்க. அவ்ளோ வேல்யூவ தாண்டும்போது, அந்த பர்ட்டிகுலர் கம்பெனிய நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்டின்ட்டுனா, யூனிகார்ன் அப்டின்னு சொல்றோம். ஸோ, அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சு, சாதாரணமான ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு, ஒரு பெரிய கம்பெனியா மாறி நிக்கும்போது, அது யூனிகார்ன் சொல்றோம். அந்த மாதிரி நெறைய யூனிகார்ன் 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடாக 3 லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமாக மாறியுள்ள நாடு எது அப்டின்ட்டுனா, இட் இஸ் இந்தியா. மொத 2 பேர்ல யார் இருக்காங்க அப்டின்ட்டுனா, 1 இடத்துல யுஎஸ், 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க. ஸோ, இதுதான் இதற்கான பதில். அடுத்த கொஸ்டின். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் புதிய தலைமுறை ராக்கெட்டுகளுக்கான 3வது ஏவுதளத்தை இஸ்ரோ அங்கீகரித்துள்ளது? இஸ்ரோ வந்து 3 லான்ச் பேட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் எது அப்படின்ட்டுனா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ் இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பேட். செகண்ட் லான்ச் வந்து எங்க வச்சிருந்தாங்க அப்படின்ட்டுனா, குலசேகரப்பட்டினம். தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது தான் இஸ்ரோ வந்து செகண்டா கொண்டு வந்த அந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கிறதுக்கு அந்த ஏவுதளத்துக்கான இடம், பிளேஸ். 3வதா 3 எங்க சூஸ் பண்ணியிருக்காங்க? அதான் கொஸ்டினு. அதற்கான ஆன்ஸரும் ஆந்திர பிரதேசம், ஸ்ரீஹரிகோட்டா தான். ஸோ, அப்போ ஆந்திர பிரதேசல ஸ்ரீஹரிகோட்டால முதல் அந்த ஏவுதளமும், 3வது ஏவுதளமும் இருக்கு. செகண்ட் அந்த ஏவுதளம் வந்து லான்ச் பேட் அது வந்து எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டுனா, குலசேகரப்பட்டினத்தில கொண்டு வந்தாங்க. ஆன்ஸர சொல்லிட்டேன். குலசேகரப்பட்டினம் எந்த மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். தூத்துக்குடி. அதை மறந்துறக்கூடாது. லொகேஷன் பேஸ்டா அது கரண்ட் அஃபேர்ஸா, ஜியோகிராஃபியா வாட்டெவர் எதுவா இருந்தாலும் லொகேஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்க வந்து நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. கவனம் ரொம்ப ரொம்ப கவனம். சரி ஓகே டன். இஸ்ரோ ரிலேட்டடா ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல வந்து நம்ம இன்கோஸ்பார் அப்படின்னு வச்சிருப்போம். இன்கோஸ்பார் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்ததுல
இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், த இன்கோஸ்பார். அதுக்கடுத்து 1969 இல்லையா, கரெக்டாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் என்ன உருவாகும் அப்படின்ட்டுனா இஸ்ரோ உருவாகும். பர்டிகுலராக 2002 தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டுனா, அது வரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டா லான்ச் பேடாக இருக்கு இல்லையா, ஷார் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு 2002 தான் நம்ம என்னென்னு மாற்றுறோம் அப்படின்ட்டுனா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு மாற்றுறோம். திரு சதீஷ் தவான் அவர்களோட அந்த அவரோட அந்த மரியாதையை, அவரோட உழைப்பை ஹானர் பண்ணுற விதமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த லான்ச் பேடுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்ட்டுனா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஏவுதளம்னு பேர் வைக்கிறோம். எந்த ஆண்டு? 2002. இஸ்ரோ எந்த ஆண்டு உருவாக்குறோம்? 1969. இன்கோஸ்பார் வந்து எப்போ வந்து இதாக மாறுது அப்படின்னா 1969. அதுக்கப்புறம் தான் இஸ்ரோ உருவாகுது. அதற்கு முன்னாடி இன்கோஸ்பார். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சிங் ஸ்டேஷன் எப்போ உருவாயிருக்குன்னா 1971. சாரி, இது வந்து எப்போ உருவாயிருக்கும் அப்படின்ட்டுனா 1971 வந்து ரோஹிணி 125 நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அப்போ தான் இது வந்து அஃபிஷியலாக வந்து இந்த, அதாவது இந்த இது வந்து உருவாகுது, இந்த லான்ச் பேட் வந்து உருவாகுது. அப்போ வந்து ஸ்ரீஹரிகோட்டா லான்ச் பேடு. அப்புறம் 2002ல் நம்ம வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு பேர் மாற்றுறோம். அப்புறம் செகண்ட் வந்து குலசேகரப்பட்டினம், அப்புறம் தேர்ட் வந்து திரும்ப ஸ்ரீஹரிகோட்டாக்கே கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரோ வந்து கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு உருவாக்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. சமீபத்தில் பிஎன்பியின் எம்டி மற்றும் சிஇஓக நியமிக்கப்பட்டவர் யார்? பிஎன்பி பேங்க் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க். பப்ளிக் செக்டர் பேங்க்ன்றதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதற்கான ஆன்சர் வந்து திரு அசோக் சந்திரா அவர்கள். இவர் அவர், அசோக் சந்திரா அவர்கள். இதில் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். இதோட ஆன்சர் வந்து அசோக் சந்திரா அவர்கள். நான் ஒரு முறை அந்த ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 14வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி, திரு அசோக் சந்திரா அவர்கள் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் இந்தியாவும் எந்த நாடும் தீவின் தோட்ட பகுதிகள், அதாவது பிளான்டேஷன் ஏரியாஸ் ஆஃப் தி ஐலாண்ட் 60 ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி, இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்னால தன்னோட எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை வந்து கொண்டு வரத்துக்கு அந்த நாடு வந்து ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்ட்டுனா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 60 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செட் பண்ணுறதுக்கான அந்த ஹெல்ப்பை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின், எந்த நாட்டோட பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ எந்த நாட்டோட வந்து இந்த 60 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் இந்தியா போட்டிருக்காங்க அப்படின்ட்டுனா ஆன்சர் இஸ் ஸ்ரீலங்கா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் வந்து நம்மளோட இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து பிடிஎஃபாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வாங்கிக்கிறீங்க அப்படின்ட்டுனா சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பிடிஎஃப்ஸாக வந்து வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, பேனோட கலர் மாற்றிக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ₹500 வந்து பே பண்ணிட்டு இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெய்லி சிஏ, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, ப்ளஸ் வந்து மந்த்லி 12 மாதம் இருக்குன்னா 12 மாதத்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு, ப்ளஸ் நம்ம அப்பப்போ கொடுக்கக்கூடிய டாபிக் பேஸ்டு, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வருதுன்னா இந்த டாபிக் பேஸ்டாக பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு, ப்ளஸ் வந்து 2024 நம்ம இது போல் நிறைய டாபிக் பேஸ்டு சிஏ பண்ணியிருந்தோம், அந்த பிடிஎஃப். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பர் கட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக கொடுத்துடலாம். அப்படியே மொத்தமாக நீங்கள் வந்து 1500க்கு இயர்லி பேக்கேஜாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
இதில் நல்லா தெளிவாக கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் டவுட்ஸாக வந்து அதை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னன்னா இப்போ நான் இந்த இயருக்கு 25க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 24ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வர மாட்டேன். ஏன்னா இப்போ 2025ல நீங்கள் வந்து குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா, அல்லது வந்து குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா 24ஓட சில அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸாவது கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதுவுமே இன்க்ளூட் பண்ணிடுறோம். அது வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாவோ அல்லது மந்த்லி பிடிஎஃபோ இல்லாமல் அப்படியே இயர்லியாக இருக்கும். அதில் வந்து இப்போ 2024ல் நடந்த தமிழ்நாடு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேட்டா, 2024ல் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸு, 2024ல் இருந்த இம்பார்ட்டண்ட்டான சில அப்பாயின்மெண்ட்ஸு, அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ அது படிச்சுக்கிட்டோம்னாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. டடா.